Harry Potter and the Order of Phoenix, Chapter 22, St. Mungo's Hospital for Magical Melodies and Injuries, Part 1. ப்ரொஃபஸர் மெகானகல் ஹாரி சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கும் போது ஹாரிக்கு வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். அவன் வேகமாக பெட்லேருந்து கீழே குதிச்சு அவனோட ட்ரெஸ்ஸிங் கவுன் இருக்கும்ல அதை எடுத்து போட்டுட்டு அவனோட கிளாஸஸையும் எடுத்து போட்டுப்பானா. வீஸ்லி நீ எங்கள் கூட வா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. தென் அவங்க அங்கேருந்து அந்த பாய்ஸ் டார்மிட்டரி ரூம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. அங்கே டீன், சீமஸ், நெவில் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்க நேராக அங்கேருந்து காமன் ரூமுக்கு வந்து காமன் ரூம்லேருந்து அந்த போர்ட்ரைட் ஹோல் வழியாக வெளியில் வந்துடுவாங்க. நேராக அவங்க அங்கே டம்பிள்டோரோட ரூம் இருக்கும்ல, அங்கே கீழே கார்கைல் கூட இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸில் ஸ்பைரல் ஸ்டெப்ஸில் அங்கே போய் நிற்பாங்களா. ப்ரொஃபஸர் மெகானகல் ஃபிசிங் ஃபிஸ்பின்னு அந்த பாஸ்வேர்டை சொல்லுவாங்க. அந்த கார்கைல் ஓப்பன் ஆகும். அவங்க உள்ளுக்குள்ளே ஏறிட்டு நேராக அங்கே மேலே போயிடுவாங்களா. டம்பிள்டோரோட ரூமோட டோருக்கு வெளில அங்கே நின்றுட்டுருப்பாங்க. உள்ளுக்குள்ளேருந்து நிறைய பேர் பேசுகிற சத்தம் வெளியில் கேட்டுட்ருக்கோம். இத்தனைக்கும் இப்போ மிட் நைட் தானே, ஆனாலும் உள்ளுக்குள்ளேருந்து எக்ஸ்ட்ரீமாக நிறைய பேர் பேசுகிற சத்தம் கேட்டுட்ருக்கோம். டம்பிள்டோர் நிறைய பேர் டசன் ஆஃப் பீப்புளை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குமா. ப்ரொஃபஸர் மெகானகல் அந்த உடன் டோர் இருக்கும்ல, ஓக் டோர் இருக்கும்ல, அதில் இருக்கிற அந்த பிராஸ் நாக்கரை வந்து நாக் பண்ணுவாங்க. சடனாக உள்ளுக்குள்ளேருந்து வந்த சத்தம் எல்லாம் அப்படியே அமைதியாயிரும். டோர் அதுவாகவே ஓப்பன் ஆகுமா. ப்ரொஃபஸர் மெகானகல் உள்ளுக்குள்ளே போவாங்க. பின்னாடியே ஹாரியும் ரானும் உள்ளுக்குள்ளே வருவாங்க. அந்த ரூமே எப்படின்னா பாதி இருட்டாக இருக்கும். அங்கே வந்து நிறைய அந்த ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே இருக்கிற டேபிள்ஸில் இருக்குமா. அமைதியாக அது பாட்டுக்கும் இருக்கும். அதுக்குள்ளேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எப்பவும் போல் புகை உள்ளுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அண்ட் லைட்டாக புகை வெளியிலையும் வந்துட்டுருக்கும். டம்பிள்டோரோட ரூமு ஃபுல்லாகவே நிறைய முன்னாடி இருந்த ஓல்டு ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஹெட் மிஸ்ட்ரஸோட ஃபோட்டோஸாக தானே இருக்கும், போர்ட்ரைட்ஸாக இருக்கும். அவங்க எல்லாருமே அவங்களோட போர்ட்ரைட்ஸில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே தூங்குற மாதிரி தான் இருக்கும். டோருக்கு பக்கத்தில் இருக்கிற பெர்ச்சில் நல்லா பார்க்க மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கிற ரெட் அண்ட் கோல்டு பேர்டு வந்து இருக்கும். நல்லா ஸ்வான் சைஸுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அது என்னென்னு தெரியும், ஃபீனிக்ஸ் தானே. ஸோ அதுவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஓ நீங்களா ப்ரொஃபஸர் மெகானகல் அண்ட் அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரியையும் ரானையும் பார்ப்பாரு. அவரோட டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற சேரில் உட்காந்துருப்பாரா. அங்கே வந்து கேண்டில் லைட் பொருத்தி வச்சுருப்பாங்களே, அங்கே வந்து எக்கச்சக்கமாக அவரோட டேபிளில் வந்து எக்கச்சக்கமாக பேப்பராக இருக்கும். அவருக்கு முன்னாடி அந்த கேண்டில் லைட்டில் வந்து அவரோட முகம் உருவம்லாம் தெரியுமா. அவர் வந்து நல்லா பார்க்கவே கிராண்டாக இருக்கிற எம்ப்ராய்ட்ரி போட்ட மாதிரி ஒரு பர்பிள் அண்ட் கோல்டு ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே அவரோட நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற நைட் ஷர்ட் போட்டிருப்பாரு. அவர் ப்ரொஃபஸர் மெகானகலே நல்லா ஃபிக்ஸ்டாக பார்த்துட்ருப்பாரா. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், பாட்டருக்கு வந்து ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கு, அவன் என்ன சொல்கிறானா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிகிட்டு இருப்பாங்களா. அது ஒன்றும் கெட்ட கனவு இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். ப்ரொஃபஸர் மெகானகல் திரும்பி ஹாரி ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பாங்களா. வெரி வெல் பாட்டர், நீயே ஹெட் மாஸ்டர் கிட்ட உனக்கு என்ன கனவு வந்துச்சுன்றதை சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாரி பேச ஆரம்பிப்பான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்பவே நர்வஸாக இருக்கும். ஏன்னா டம்பிள்டோருக்கு வந்து இதை சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா. அது வந்து அவனுக்கு ஃபீல் ஆனது வந்து நெஜோன்றதை சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அது மாதிரி அவன் வந்து ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால நர்வஸாக இருப்பான். தென் பேச ஆரம்பிப்பான். அது ஒன்றும் ஆர்டினரியான ட்ரீம் இல்லை, அது ரொம்ப ரியலாக இருந்துச்சு அப்படின்னு அவன் பேசிகிட்ருப்பான். டம்பிள்டோரை பார்த்து தான் பேசிகிட்ருப்பான். ஆனால் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம இரிட்டேட் ஆகும். பிகாஸ் டம்பிள்டோர் ஹாரியை பார்க்காம அவர் 2 கையையும் விரலை வந்து இன்டர்லாக் பண்ணி வச்சுருப்பாரு, நல்லா சேர்த்து வச்சுருப்பாரா. அதவே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாரு. அவரோட விரலையே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாரு. ஹாரியை இன்னும் அவர் வந்து நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. ஸோ அவனுக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம கிட்டக்க யாராவது அப்படி பண்ணாலும் நம்மளும் அப்படி தானே யோசிப்போம். மித்தவங்க யாராவது அப்படி பண்ணால் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, நல்லா நம்ம கிட்டக்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து சடனாக இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ரொம்பவே இரிட்டேட் ஆகும். ஸோ அவனுக்கும் அந்த மாதிரி தான் ஆகுமா. தென் அவன் நல்லா பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு, ரானோட அப்பா மிஸ்டர் வீஸ்லி, அவரை ஒரு மிகப்பெரிய ஸ்னேக் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் சொன்னது அவனுக்கே ரொம்ப ரிடிகுலஸாக ரொம்ப காமிக்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனாலும் அவன் சொல்லி முடிச்சிடுவானா. அங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக இருப்பாங்க. டம்பிள்டோர் வந்து அப்படியே கொஞ்சம் இப்போ முன்னாடி வந்து தானே உட்காந்துருப்பார். இப்போ அவரோட சேரில் நல்லா லீன் ஆகி உட்காந்துட்டு மேலே சீலிங் இருக்கும்ல, அதவே பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. ரான் வந்து ஹாரியையும் டம்பிள்டோரையும் திரும்பி பார்ப்பான். அவனோட ஃபேஸே வெளுத்து போயிருக்கும், ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஹாரி வந்து அவங்க அப்பாவை பற்றி சொல்லிகிட்ருக்கான். அவங்க அப்பாவை மிகப்பெரிய பாம்பு அட்டாக் பண்ணிடுச்சுன்னு. அப்போ அவனுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அப்புறம் டம்பிள்டோர் பேச ஆரம்பிப்பார்.
நீ அதை எப்படி பார்த்த அப்படின்னு அவர் ரொம்ப குவைட்டாக பேசுவார். இன்னும் அவர் ஹாரியை பார்க்கவே இல்லை. அவர் மேலே சீலிங்கை பார்த்துட்டே தான் கேட்பார். நீ அதை எப்படி பார்த்த அப்படின்னு அவர் குவைட்டாக கேட்பாரா? வெல் எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி வந்து கோவமாக சொல்லுவான். நான் எப்படி பார்த்தா என்ன, அது என்னோட தலைக்குள்ளே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா? நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் ஸ்டில் அந்த அந்த காமான டோன்லேயே பேசுவார். நீ எந்த பொசிஷன்லேருந்து அந்த அட்டாக் நடந்ததை பார்த்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? லைக் நீ விக்டிமோட, அதாவது விக்டிம்னா நம்ம ஆர்தர் அங்கிள் தானே, ஸோ அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தியா, இல்லைனா நீ அந்த அட்டாக் நடக்கிறத அவருக்கு மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தியா, அந்த சீனை வந்து நீயா பார்த்துட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். ஹாரிக்கு வந்து டம்பிள்டோர் இப்படி சடனாக அதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிரும். எப்படி இவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். லைக் கரெக்டாக நம்ம என்ன மாதிரி பார்த்துருக்கோன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் அந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு. நான் தான் அந்த பாம்பாக இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். இது எல்லாத்தையுமே அந்த பாம்போட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா? யாருமே அப்போ எதுவுமே பேச மாட்டாங்க. டம்பிள்டோர் இப்போது ராணவே பார்ப்பாரு. அவனுக்கு இன்னும் ராணோட முகலாம் இன்னும் அப்படியே வெளுத்து போய் இருக்கும். ரொம்ப அப்படியே மேலெல்லாம் அவனுக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்கும் பயத்தில். ஆர்த்தருக்கு சீரியஸாக இன்ஜுரி ஆயிருக்கா அப்படின்னு அவர் ராணை பார்த்துட்டே கேட்டுட்ருப்பாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி ரொம்ப பாவமாக பேசுவான். அவனுக்கு எப்படி தோணுனா, இவங்க எல்லாரும் ஏன் இவ்வளோ காமாக இருக்காங்க, கொஞ்சம் கூட சீரியஸாகவே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. ஒரு பெரிய கொடுக்கு இருக்கிற பாம்பு வந்து ஒரு மனுஷனை பயங்கரமாக கொத்திருக்கு. ஆனால் யாருமே எதுவுமே இது பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாகவே உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் டம்பிள்டோருக்கு கொஞ்சம் கூட ஒரு மேனஸே இல்லையா? இவ்வளோ இதை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவரை வந்து என்னை பார்க்க கூட மாட்டுறாரு, என் முகத்தை கூட பார்க்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் இதை ஹாரியோட பொசிஷனில் இருந்து யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் இந்த புக்கு ஃபுல்லுமே டம்பிள்டோர் இப்படி தான் பண்ணுவார். அது வந்து ஹாரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ரீசனை அவர் லாஸ்ட் சாப்டரில் சொல்லிடுவார். ஆனாலுமே அந்த இப்போ நம்ம இந்த புக்கை ரீட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இதில் டம்பிள்டோர் மேலே தான் தப்புன்ற மாதிரி நமக்கே தோணிடும். பிகாஸ் அது வந்து அப்படி தாங்க, எல்லாருமே எல்லார்டையுமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அது டம்பிள்டோராகவே இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லா டைமே கரெக்டாக இருக்கவே மாட்டாங்க. அதுதான் ஹியூமன், ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் டம்பிள்டோரும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த புக்கு ஃபுல்லுமே ஹாரிக்கு வந்து ரொம்ப கோவமாக வரும் டம்பிள்டோர் மேலே. ஏன்னா நம்ம முகத்தை கூட நம்ம கூட பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கோம், நம்ம கிட்டக்க ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்கலனா அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆர்த்தருக்கு சீரியஸாக இன்ஜுரி ஆயிருக்கான்னு அவர் கேட்ட உடனே ஹாரி ஆமான்னு சொல்லிடுவான்ல. அவன் ஆமான்னு சொன்ன உடனே டம்பிள்டோர் வேகமாக ரொம்ப ஸ்பீடாக அவரோட சேர்லேருந்து எந்திரிச்சிடுவாரா. அவர் ஸ்பீடாக எந்திரிச்சதை பார்த்தோன்னே ஹாரிக்கே ஷாக் ஆயிரும். அவனே லைட்டாக அப்படியே பின்னாடி வந்துடுவான். தென் அவர் வேகமாக போய் அங்கே சீலிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய ஒரு போர்ட்ரைட் இருக்குமா, அங்கே தொங்கிட்டுருக்கும், அந்த வாலில் தொங்கிட்டுருக்கும். அதுக்கிட்டக்க போய் எவராட் அப்படின்னு அவர் வேகமாக கூப்பிடுவார். அண்ட் நீயும் தான் டிலிஸ் அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. பார்த்தா அந்த போர்ட்ரேட்டில் இருந்து ரொம்ப ஒரு வயசான முகமே ஒரு மாதிரி வயசாகி போன மாதிரி இருக்கும். இந்த ஸ்கின்லாம் சாலோவாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குமா. ஒரு விசார்ட் வந்து அதில் வருவார். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொன்று ஒரு போர்ட்ரைட்லேருந்து இன்னொன்று ஒரு வயசான ஒரு விச் வருவாங்க, சூனியக்காரி வருவாங்க. அவங்க 2 பேருமே இவ்வளோ நேரமும் நல்ல டீப்பான தூக்கத்தில் இருந்த மாதிரி தானே இருந்தாங்க. எல்லாருமே அந்த போர்ட்ரைட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கிட்டு தானே இருந்தாங்க. ஆனால் இவர் கூப்பிட்ட உடனே சடனாக முழிச்சிட்டாங்க. டக்குன்னு அவங்க ஐஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரா. அந்த விசார்டும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவாங்க, அந்த விச்சும் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களா. அவரோட தலைமுடி ரெட் கலரில் இருக்கும், கிளாஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு டம்பிள்டோர் அந்த விச்சுக்கிட்டையும் விசார்கிட்டையும் சொல்லிகிட்ருப்பாங்க. எவராட், நீ சீக்கிரம் போய் அலாரத்தை ரைஸ் பண்ணு, யாராவது கரெக்டான ஆளுங்க அவரை பார்க்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. 2 பேருமே ஓகேன்ற மாதிரி வேகமாக தலையாட்டிட்டு அந்த ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அந்த போர்ட்ரைட், அந்த ஃப்ரேம்லேருந்து நகண்டு போவாங்க, சைட்வேயாக போவாங்களா. இப்போ வந்து நம்ம ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டிலில் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையுமே பெருசு பெருசாக போர்ட்ரைட்ஸ் இருக்கும், சின்ன சின்னதாக போர்ட்ரைட்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்க ஃப்ரேமை விட்டு இன்னொன்று ஃப்ரேமுக்கு போய் இன்னொன்று ஃப்ரேமில் இருக்கிறவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேறு ஒருத்தவங்களோட ஃப்ரேமுக்குள்ளே போய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ ஹாரியும் என்ன நினைப்பானா, இவங்க வந்து இந்த போர்ட்ரேட்லேருந்து இன்னொன்று ஒரு போர்ட்ரேட்டுக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். ஆனால் அவங்க 2 பேருமே அந்த சைட்வேஸாக போனாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே
அந்த போர்ட்ரேட்லேருந்து வேறு எந்த போர்ட்ரேட்டுக்குமே போயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. அந்த போர்ட்ரேட்டே வந்து இப்போ எம்ப்டியாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த ரூமில் இருக்க எந்த போர்ட்ரேட்லேயுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஹாரி இன்னொன்றையும் நோட்டீஸ் பண்ணுவான். என்னென்னா இவங்க இந்த போர்ட்ரேட்ஸில் இருக்கிறவங்க, இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறவங்க எங்கே போயிருக்காங்க நோட் பண்ணுவான்னா, ஸோ அவங்க வந்து எங்கே போயிருக்காங்கன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டம்பிள்டோரோட ரூமில் இருந்த அந்த வாலில் இருந்த எல்லா போர்ட்ரேட்டில் இருக்கிறவங்களும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தானே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா அப்பப்போ ஒத்த கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு ஹாரியை பார்த்துட்ருப்பாங்க, டம்பிள்டோரையும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியும், ஓ டம்பிள்டோர் வந்து இவங்கக்கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் போல். இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவங்க ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி. கரெக்டாக அவங்க வர அந்த நாக்கிங் சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. தென் டம்பிள்டோர் இப்போது ஹாரி, ரான் அண்ட் ப்ரொஃபஸர் மெகானகலை சுற்றி நடந்துகிட்டே பேசுவார். எவரார்டும் ரிலீஸும் ஹாக்வர்ட்ஸோட ரொம்ப மிகப்பெரிய ஹெட்மாஸ்டர் அண்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ். ஹாக்வர்ட்ஸில் ரொம்ப பெருசாக கொண்டாடப்பட்டவங்க. அதனால் அவங்களோட போர்ட்ரைட்ஸ் மித்த இம்பார்ட்டண்ட்டான விசார்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் போர்ட்ரைட்ஸ்குள்ளே எப்போ வேணால் எப்படி வேணால் போயிட்டு வந்துக்கலாம். மித்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அவங்க நம்மக்கிட்டேருந்து சொல்லுவாங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. அதாவது என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களோட போர்ட்ரேட், இப்போ இந்த எவரார்ட் இருக்கார் இல்லையா, அவரோட போர்ட்ரேட் டம்பிள்டோரோட ஆஃபீஸில் இருக்குது. அதே சேம் அவரோட போர்ட்ரேட் வந்து அவரோட பெயிண்டிங்கோ ஃபோட்டோவோ இன்னொன்று ஒரு இடத்துலையும் இருந்துச்சுனாலும், இப்போது வந்து பரோவில் ரானோட வீட்டில் இருந்துச்சுனாலும் அவரால் இங்கேருந்து அங்கே போய்க்க முடியும். அங்கே போய் அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் பேச முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்களோட போர்ட்ரேட்ஸ் வந்து அங்கே இருக்குது, மித்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் மிஸ்டர் வீஸ்லி எங்கே வேணால் இருக்கலாம் இல்லையா, அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்வானா. நீங்கள் 3 பேருமே உட்காருங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. ஹாரி பேசினதை வந்து கொஞ்சம் கூட அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பார். எவரார்டும் ரிலீஸும் வரதுக்கு செவரல் மினிட்ஸ் ஆகலாம், அதனால் நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கே பின்னாடி ஃபாக்ஸ் இருக்கும்ல, அங்கே போய் நின்றுட்டுருப்பார். ஹாரி, ரான், ப்ரொஃபஸர் மெகானகல் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இவர் அங்கே போய் ஃபாக்ஸ் இருக்குல்ல, ஃபீனிக்ஸ் பறவை, அதை போய் லைட்டாக அப்படியே தடவி கொடுப்பாரா. அந்த பறவை வந்து எந்திரிச்சுக்கும், சடனாக இமீடியட்டாகவே எந்திரிச்சுக்கும். அது நல்லா அழகாக அதோட விங்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுமா. டம்பிள்டோர் நல்லா ரொம்ப குவைட்டாக அதுக்கிட்ட போய் நமக்கு வார்னிங் தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்லுவார். தென் சடனாக ஃபயர் ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் பறவையை காணோம், பார்த்தா அது போயிடும். தென் டம்பிள்டோர் அங்கே நிறையா ஸ்ட்ரேஞ்சாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்துச்சுல, அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து புகையாக உள்ளுக்குள்ளே சுற்றிட்டே வெளியில் கொஞ்சமாக புகை எமிட் ஆகிட்டு இருந்ததில் அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட டெஸ்க் இருக்குல்ல அதில் வச்சுட்டு இவங்க 3 பேர் முன்னாடியும் உட்காருவாரா. தென் உட்காந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவரோட மந்திரக்கோலை எடுத்து லைட்டாக டேப் பண்ணுவார். பார்த்தா அதுக்குள்ளே வந்து ரொம்ப குட்டியாக பேல் க்ரீன் கலரில் இருக்கிற ஸ்மோக்காக அந்த டியூபோட டாப்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். டம்பிள்டோர் அதை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாரா. நல்லா புருவத்தெல்லாம் நல்லா சுருக்கி வச்சுட்டு வாட்ச் பண்ணிகிட்ருப்பாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த குட்டி பஃப்ஸ் இருக்கும்ல, அதாவது அந்த ஸ்மோக் புகை, அது வந்து நல்லா ஸ்டெடியாக ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்மோக் மாதிரி வந்து பாம்பு இருக்கு இல்லையா, நல்லா அது திக்கான ஒரு காயில்டு ஏர் மாதிரி வந்து பாம்பு மாதிரி வெளியில் வரும். நல்லா அந்த செர்பெண்ட்டோட தலை மாதிரி வெளியில் வருமா. அது நல்லா அதோட வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வரும். ஹாரி வந்து அப்படியே அதை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான். ஒருவேளை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நாம் சொன்ன கதை வந்து உண்மைன்றதை செக் பண்ணுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அவன் ஈகராக பார்ப்பானா. பட் டம்பிள்டோர் திரும்பவும் அவனை பார்க்கவே மாட்டார். நேச்சுரலி அப்படின்னு அவருக்குள்ளேயே வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு அதை நல்லா உத்து பார்த்துட்டு அது டிவைட் ஆச்சா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மோக்கை பார்த்தே கேட்டுட்ருப்பாரா. ஹாரிக்கு வந்து சுத்தமாக இந்த கொஷின் வந்து புரியவே இல்லை, அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியவே இல்லை. ஆனால் அந்த ஸ்மோக் செர்பெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு தலை ஸ்னேக்காக தானே வெளியில் வந்துச்சு. பார்த்தா இப்போ 2 தலையாக பிரியும். ரெண்டுமே ஒரு மாதிரி பின்னி பெனஞ்சு வெளியில் வந்து அப்படியே அந்த ஏரில் வந்து புகையாக அப்படியே போயிடும். டம்பிள்டோர் அதை நல்லா கீனாக உத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்ல கிரிம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அது இருந்துச்சுல டேபிள், அங்கே போய் வச்சுட்ருப்பாரா. இப்போ அந்த டம்பிள்டோர் ரூமில் சுற்றி இருந்த போர்ட்ரேட்ஸில் இருக்கிற எல்லா அந்த பழைய ஹெட்மிஸ்ட்ரஸ் எல்லாருமே ஹாரியையும் டம்பிள்டோரையுமே பார்த்துட்ருப்பாங்களா. ஹாரி வந்து நிமிர்ந்து அவங்கள பார்த்த உடனே திரும்பவும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சாக இருந்த சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்க ஹாரிக்கு தோணுமா. ஸோ அவன் வாயை திறப்பான். பார்த்தா சடனாக அவங்க உட்காந்துருந்த ரைட் சைடோட வால் கிட்டக்க இருந்து சத்தம் வரும்.
ஹாரி என்னன்னு திரும்பி பார்ப்பானா, பார்த்தா அந்த எவரார்டு இருக்கார்ல, அவர் வந்து அவரோட போர்ட்ரேட்டில் திரும்ப ரீஅப்பியர் ஆவார். ரொம்ப அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருப்பார், இலைக்க வந்துட்டு இருப்பாரா. டம்பிள்டோர் அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. என்ன நியூஸ் அப்படின்னு டம்பிள்டோர் வேகமாக கேட்பாரா. ஆட்கள் வர வரைக்கும் நான் கத்திட்டே இருந்தேன். அவங்க வந்த உடனே டவுன் ஸ்டேர்ஸில் கீழே ஏதோ மூவ் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன நம்புறதா என்னன்னே தெரில. ஆனால் செக் பண்ணி பார்க்கலான்னு கீழே போனாங்க. உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஃப்ளோரில் எந்த ஒரு போர்ட்ரேட்ஸுமே கிடையாது. அதனால என்னாலேயும் அங்கே போய் பார்க்க முடியல. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அவரை தூக்கிட்டு மேலே வந்தாங்க. அவர் பார்க்க ரொம்ப மோசமாக இருக்கார். அவர் மேலே ஃபுல்லாக பிளட்டு. நான் வேகமாக எல்ஃப்ரிடா கிராகோட போர்ட்ரேட்டுக்கு போய் அவர் நல்லா பார்க்க முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் அவரை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. குட் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. ரான் வந்து அங்கே நடுங்கிட்டு நின்றுட்டுருப்பான். சரி, டில்லிஸ் கரெக்டாக அங்கே அரைவாயிருப்பான்னு நினைக்கிறேன். அவகிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. பார்த்தா அந்த டில்லிஸ் இருக்காங்களா, அந்த விச்சு, அவங்களும் இப்போ அவங்களோட போர்ட்ரேட்டில் அப்பியர் ஆவாங்களா. அவங்க வேகமாக இருமிக்கிட்டே வந்து அவங்களோட அந்த போர்ட்ரேட்டில் ஒரு ஆம்சேர் இருக்கும், அதில் வந்து உட்காருவாங்க. ஆமாம், அவரை சென்ட் மங்கோஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க டம்பிள்டோர். என்னோடய போர்ட்ரேட்டை தாண்டி தான் அவரை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் பார்க்க ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கார் அப்படின்னு அந்த விச்சு சொல்லுவாங்களா. தேங்க்யூ அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். இப்போ அவர் திரும்பி ப்ரொஃபஸர் மெகானகலை பார்ப்பார். மினர்வா, நீ இப்போ போய் மித்த வீஸ்லி சில்ட்ரனை எழுப்பி இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் எந்திரிச்சிட்டு வேகமாக அங்கேருந்து, அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாரியும் ரானையும் ரொம்ப பயந்து போய் பார்த்துட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போவாங்களா. கரெக்டாக டோர்கிட்ட போன உடனே டம்பிள்டோர், மாலிக்கிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அதை ஃபாக்ஸ் பார்த்துக்கும், பட் மாலிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட கிளாக் ரொம்ப எக்ஸலண்ட்டான கிளாக் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரிக்கு வந்து டம்பிள்டோர் எதை பற்றி பேசுகிறாருன்னு இப்போ தான் ஞாபகமே வரும். என்னன்னா, மாலி ஆண்டி வீட்டில், ரானோட வீட்டில் ஒரு கிளாக் இருக்கும் இல்லையா, அந்த கிளாக்கில் வந்து டைம் காமிக்காது. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். அதில் ஒவ்வொரு வீஸ்லி மெம்பர்ஸும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத காமிக்கும். அண்ட் இப்போது ஆர்த்தர் அங்கிளோட ஹேண்ட் வந்து மார்டல் பெரில்னு இருக்கும் இல்லையா, நம்ம இதையும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மார்டல் பெரில்னா கிரேவ் டேஞ்சருன்னு அர்த்தம். ஸோ அதுக்கிட்ட தான் அது பாயிண்ட் ஆகி நிற்கும் அப்படின்னு ஹாரிக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் டம்பிள்டோர் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. பட் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மிட் நைட்டு. கண்டிப்பாக மாலி ஆண்டி இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. வாட்சை வந்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அப்புறம் தான் மிஸ்ஸஸ் வீஸ்லி, மாலி ஆண்டியோட பாகட் வந்து ஹாரிக்கு ஞாபகம் வரும். எப்படின்னா, அவங்க அங்கே அந்த கிரிமால்டு பிளேஸில் இருக்கிற போது அவங்களோட அந்த பாகட் வந்து ஆர்த்தர் அங்கிள் வந்து இறந்து போய் அந்த உயிரே இல்லாமல் அந்த பாடி மட்டும் கிடக்கிற மாதிரி அவங்களோட பாகட் மாறும்ல, அதெல்லாம் ஹாரிக்கு ஞாபகம் வந்துட்டுருக்குமா. அவனுக்கு உடம்புல இருக்க ரத்தம்லாம் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அவன் வந்து யோசிச்சுட்ருப்பான், இல்லை மிஸ்டர் வீஸ்லி இறந்து போக மாட்டார் அப்படின்ற மாதிரி அவனே சமாதானப்படுத்திகிட்டு இருப்பான். டம்பிள்டோர் இப்போது ஹாரி அண்ட் ரானுக்கு பின்னாடி இருந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து நல்லா பழசாக இருந்த ஒரு கெட்டில், அது நல்லா ஒரு மாதிரி பிளாக் ஆகி போய் கிடக்கும், அப்படியே கருப்பாக போய் கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவரோட டெஸ்கில் வந்து வைப்பாரா. தென் அவரோட மந்திரக்கோலை எடுத்து அதை பார்த்து போர்ட்டஸ் அப்படின்னு முணுமுணுப்பார். ஃபார் அ மொமெண்ட் அந்த கெட்டில் வந்து ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி செய்யும், ட்ரெம்பிள் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகி ஒரு மாதிரி இப்போ நல்லா ஆடான ப்ளூ கலர் லைட் வந்து க்ளோ ஆகுமா. தென் திரும்ப பழைய மாதிரி பிளாக்காகவே ஆயிரும். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து ஒரு கெட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து போர்ட்டஸ் அப்படின்னு மர்மர் பண்ணுறாரு, மந்திரக்கோலை வச்சு இது பண்ணுறாரு. உடனே அது வந்து ஆடாக ப்ளூ கலரில் லைட் வந்து க்ளோ ஆகுது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சிம்பிளான மந்திரம் தான். அந்த போர்ட் கீஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அவர் அதை பண்ணோடனே திரும்ப பிளாக் கலரில் ஆயிரும். அப்புறம் டம்பிள்டோர் இப்போ திரும்ப வந்து இன்னொன்று ஒரு போர்ட்ரேட் இருக்குமா, அதுக்கிட்டக்க போய் நின்றுட்டுருப்பார். இந்த போர்ட்ரேட்டில் இருக்கிற விசார்ட் வந்து பார்க்க நல்லா கிளவராக இருக்கிற மாதிரி இருப்பார். அவரோட பியர்டு வந்து நல்லா பாயிண்டடாக இருக்கும். அவர் வந்து ஸ்லிதரின் கலர் இருக்குல்ல, க்ரீன் அண்ட் சில்வர், அந்த கலரில் ஒரு கோட் ஷூட் மாதிரி ஒன்று போட்டிருப்பார். கோட் ஷூட் கிடையாது, விசார்டோட க்ளோக் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டிருப்பாரா. நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பாரு. டம்பிள்டோர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், ஃபினியஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பார்.
டம்பிள்டோர் ரூமில் இருக்கிற போர்ட்ரேட்டில் இருக்கிற எல்லா ஹெட்மாஸ்டர் அண்ட் ஹெட்மிஸ்ட்ரஸும் இப்போ வந்து எந்திரிச்சிருவாங்க. இன்னும் அவங்க வந்து தூங்குற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணலை. எல்லாருமே எந்திரிச்சிட்டு வேகமாக அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைஞ்சிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நல்லா கிளவராக இருக்கிற மாதிரி இருக்காருல்ல இந்த விசார்ட் மட்டும் இன்னும் தூங்குற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாரா. இவர் கூப்பிட்டுட்டே இருப்பார், எந்திரிக்கவே மாட்டார். இப்போ அங்கே மித்த அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்ட்ரஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபினியஸ் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்களா. அவர்னால இதுக்கு மேலே தூங்குற மாதிரி நடிக்க முடியல. அதனால ரொம்ப அப்படியே ட்ரமாட்டிக்காக தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம்ல, அதை வந்து ரொம்ப அப்படியே ட்ரமாட்டிக்காக பண்ணிவிட்டு எந்திரிப்பாரா. யாராவது என்னை கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்பாரா. உன்னோட இன்னொன்று ஒரு போர்ட்ரேட்டுக்கு நீ இப்போ போகணும் ஃபினியஸ், இன்னொன்று ஒரு மெசேஜை நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. இன்னொன்று ஒரு போர்ட்ரேட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஃபினியஸ் ஒரு மாதிரி அப்படியே போர்டாக அப்படியே அவர் வாய்ஸை நல்லா இழுத்து ஃபேக்காக கொட்டாய் விட்டுட்டே பேசிட்டு அப்படியே ஐஸை வந்து டம்பிள்டோரை பார்க்குற மாதிரியே ஹாரியை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரா. ஓ நோ டம்பிள்டோர், இன்றைக்கி நைட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்வாரா. இந்த வாய்ஸை ஹாரிக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எங்கே கேட்டிருக்கான்னு அவனுக்கே தெரில. ஆனால் அவன் வந்து அதை யோசிக்கிறதுக்குள்ளே அந்த மித்த போர்ட்ரேட்ஸில் இருந்தாங்களே பழைய ஹெட்மாஸ்டர் அண்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் அவங்களாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஃபினியஸை பார்த்து. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி அப்படின்னு அங்கே ஒரு போர்ட்ரேட்டில் இருந்து விசாட் இருப்பார். அவரோட மூக்கு நல்லா ரெட் கலரில் இருக்கும். அவர் கத்திக்கிட்டு இருப்பார், நல்லா கையெல்லாம் அடிக்க போகிற மாதிரி கையை குமிச்சு வச்சுட்டு கத்திட்டு இருப்பார். டியூட்டியை கூட ஒழுங்காக பார்க்க வக்கில்ல அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருப்பாரா. ஹாக்வர்ட்ஸோட ப்ரெசன்ட் ஹெட்மாஸ்டருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறது தான் நம்மளோட மானமும் பெருமையும் அப்படின்னு அங்கே இன்னொன்று ஒரு போர்ட்ரேட்டில் ஒருத்தவர் இருப்பார். அவர் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான விசாட் மாதிரி இருப்பார். அவரை பார்த்த உடனே ஹாரிக்கு வந்து தெரிஞ்சிடும் அவர் தான் இந்த அர்மாண்டோ டிப்பட் அப்படின்றவர். அர்மாண்டோ டிப்பட்டை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அவர் தான் ப்ரொஃபஸர் டம்பிள்டோருக்கு முன்னாடி இருந்த ஹெட்மாஸ்டர். அவருக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் வந்து ஹெட்மாஸ்டராக வந்தார். ஷேம் ஆன் யூ ஃபினியஸ் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பார். இந்த அர்மாண்டோ டிப்பட் அப்படின்ற பேரை நான் எங்கே யூஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வால்டமோர்ட் இருக்கான்ல டாம் ரிடில், அவன் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த வேலையை பார்த்தான்ல அந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணது. அப்போ வந்து அர்மாண்டோ டிப்பட் தான் அங்கே வந்து ஹெட்மாஸ்டராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஷேம் ஆன் யூ ஃபினியஸ் அப்படின்னு அவர் கத்துவாரா. நான் வேணா அவனோட புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லவா டம்பிள்டோர் அப்படின்னு இன்னொன்று ஒரு வச்சுருப்பாங்களா இன்னொன்று ஒரு போர்ட்ரேட்டில். அவங்க வந்து அவங்களோட கையில் ஒரு வேண்டை எடுப்பாங்க. அந்த வேண்டு வந்து பார்க்க மிகப்பெரிய ராடு மாதிரி இருக்குமா. அதை வந்து நல்லா தூக்கிட்டு அந்த மாதிரி கத்திட்டு இருப்பாங்களா. ஓ வெரி வெல் அப்படின்னு அந்த ஃபினியஸ் இருக்கார்ல அந்த விசார்ட், அவர் வந்து இப்போ அந்த வேண்டை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்நேரத்துக்கு என்னோடய பிக்சர் அங்கே இருந்ததை அவன் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான், என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரோட பிக்சரையும் அவன் டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. சீரியஸ்க்கு உன்னோட போர்ட்ரேட்டை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஃபினியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ தான் ஹாரிக்கு ரியலைஸே ஆகும் இந்த வாய்ஸை வந்து அவன் எங்கே கேட்டிருக்கான். எங்கன்னா கிரிமால்டு பிளேஸ்க்கு அவன் போனான்ல, அப்போ அவனோட ரூம் இருந்துச்சு இல்லையா, அந்த ரூமில் ஒரு எம்டி போர்ட்ரேட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிற மாதிரிலாம் ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கதா ஹாரிக்கு தெரியும்ல. ஸோ அங்கே தான் வந்து அந்த போர்ட்ரேட்டில் தான் அவன் இந்த வாய்ஸவே அவன் கேட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி. சீரியஸ் கிட்ட போய் ஆர்த்தர் வீஸ்லிக்கு ரொம்ப பயங்கரமாக காயம் ஏற்பட்டிருக்கு. அவரோட ஒய்ஃபும் சில்ட்ரனும் ஹாரி பாட்டரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரிமால்டு பிளேஸ்க்கு வந்துருவாங்கன்னு மெசேஜை பாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஆர்த்தர் வீஸ்லிக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, ஒய்ஃப் சில்ட்ரன் அண்ட் ஹாரி பாட்டர் அங்கே ஸ்டே பண்ண வராங்க அப்படின்னு ஃபினியஸ் வந்து போரான வாய்ஸில் திரும்பவும் ரிப்பீட் பண்ணி ஓகே ஓகே போய் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா. தென் அவர் அந்த ஃப்ரேம்லேருந்து அந்த போர்ட்ரேட் இருக்கும்ல அந்த போர்ட்ரேட்டோட ஃப்ரேம்லேருந்து நடந்து போயிடுவார். அங்கே இப்போ வந்து அந்த போர்ட்ரேட்டை எம்டியாக இருக்கும். கரெக்டாக அப்போ டோர் ஓப்பன் ஆகுமா என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகல், ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ஜின்னி அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. அவங்க 3 பேருமே இன்னும் ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னும் அவங்களோட அந்த நைட் ட்ரெஸ் இருக்கும்ல அதை தான் போட்டுட்ருப்பாங்க. ஹாரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஜின்னி ரொம்ப பார்க்கவே பயந்து போயிருக்கும். பயந்து போய் வந்து ஹாரிக்கிட்ட கேட்டுட்ருக்கோம். அப்பாவுக்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருக்குத நீ பார்த்தேன்னு வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் சொன்னாங்க அப்படின்னு அது ரொம்ப பயந்து போய் கேட்குமா. ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்க்காக உங்கள் அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது உங்கள் அப்பாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி இப்போ வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே சொல்வாரா. அவரை இப்போ சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உங்கள் எல்லாரையுமே இப்போ நான் சீரியஸோட வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். ஹாஸ்பிட்டல் அண்டு பரோக்கு போகிறத விட அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் உங்களோட அம்மாவை பார்ப்பீங்க அப்படின்னு அவர் சொல்வாரா. நாங்கள் அங்கே எப்படி போகிறோம் அப்படின்னு ஃப்ரெட்டு வந்து கேட்டுட்ருப்பானா. அவனும் பார்க்க ரொம்ப நடுங்கிட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருப்பான்.
ஃப்ளூ பவுடரா அப்படின்னு அவன் கேட்பானா. இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். இந்த மொமெண்ட்டில் ஃப்ளூ பவுடர் சேஃப் கிடையாது, அந்த நெட்வொர்க்கெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் எல்லோரும் இப்போ போர்ட்கீ வழியாக தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கெட்டில் இருக்கும்ல அந்த டெஸ்கில் அதை கையை காமிச்சு சொல்லிகிட்ருப்பாரா. நம்ம எல்லாம் இப்போ ஃபினியஸ் நிக்கலஸோட ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே கோஸ்ட் கிளியர் ஆன உடனே உங்களை நாங்கள் சென்ட் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்போது சடனாக அந்த ஆஃபீஸோட மிடில் ஒரு ஃப்ளேம் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு கோல்டன் ஃபெதர் மட்டும் அந்த ஃப்ளோரில் ஜென்டிலாக கீழே விழுகும். ஃபாக்ஸோட வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் வேகமாக அந்த ஃபெதரை பிடிச்சிட்டு அந்த கீழே விழுந்த ஃபெதர் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு சொல்லிகிட்ருப்பாரு. நீங்கள் எல்லாருமே இப்போ உங்கள் பெட்டில் இல்லைன்றது ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கு. மினர்வா, நீ சீக்கிரமாக அங்கே போய் அவங்கள கிட்டக்க ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்லி மழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா. ப்ரொஃபஸர் மெகானகல் வேகமாக அந்த ரூம்லேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா ப்ரொஃபஸர் மெகானகல் ஃபாக்ஸ் கிட்ட போய் சொல்வார்ல, நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வார்னிங் வேணும், எங்கள் எல்லாத்துக்குமே வார்னிங் வேணும்னு சொல்வார்ல. என்னென்னா யாராவது பார்த்துட்ருக்காங்களா, யாராவது நம்ம எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்றது நீ போய் பார்த்து எங்களுக்கு வார்னிங் அனுப்பு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபாக்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் கரெக்டாக போய் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் எதுவும் நோட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு மாலி ஆண்டி கிட்டக்க போய் இந்த மாதிரி ஆர்த்தர் அங்கிளுக்கு அடிப்பட்ட விஷயத்தையும் சொல்லுன்ற மாதிரி அதுக்கிட்ட தான் அந்த மெசேஜை கொடுத்துருப்பாரு. இவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப டிலைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப போர்டான வாய்ஸ் டம்பிள்டோருக்கு பின்னாடி இருந்த அந்த வால்லேருந்து வருவான். பார்த்தா ஃபினியஸ் நிக்கலஸ் அவரோட போர்ட்ரேட்டில் இப்போ நின்றுட்டுருப்பாரு. என்னோட கிரேட் கிராண்ட்சனுக்கு எப்போவுமே ஆடாக இருக்கிற ஹவுஸ் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தால் தான் பிடிக்குது, என்ன டேஸ்ட்டோ என்னமோ அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. சரி எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி அண்ட் வீஸ்லீஸ் இருக்காங்களா அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாரா. அவங்க எல்லாருமே டம்பிள்டோரோட டெஸ்க்கை சுற்றி நிற்பாங்க. நீங்கள் எல்லோரும் இதுக்கு முன்னாடி போர்ட்கீயை யூஸ் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரா. எல்லாருமே ஆமான்ற மாதிரி தலையாட்டுவாங்களா. குட், ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 1, 2 அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த 3 சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே அந்த ஒரு பாஸ் இருக்கும், ஸ்டாப் பண்ணியிருப்பார் டம்பிள்டோர். அந்த டைம் ஹாரி டம்பிள்டோரை பார்ப்பான். அப்போது டம்பிள்டோரும் அவரோட நல்லா அந்த கிளியராக இருக்கிற ப்ளூ கலர் ஐஸை வச்சு ஹாரியை பார்ப்பாரா. அப்போது சடனாக ஹாரியோட தழும்பு அப்படி வெந்து போய் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி அன்வான்டாக பட் டெரிஃபைங்லி ஸ்ட்ராங்காக ஹாரிக்குள்ளே ஏதோ அப்படி ஒரு வெறுப்பு ரொம்ப பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வெறுப்பை அவன் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த இன்ஸ்டண்ட்டில் அந்த மாதிரி இருக்குமா, அவனுக்கு எதுவுமே தோணாது, அவரை கடிக்கணும் போல் தோணும். அவனோட அந்த கொடுக்கு மிகப்பெரிய அந்த பல்லு இருக்குல்ல ஃபேங்க்ஸ், அதை வச்சு ஹாரிக்கு அவனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மனுஷனை பயங்கரமாக கடிக்கணும்னு தோணும். டம்பிள்டோர் 3ன்னு சொல்லுவார். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டம்பிள்டோர் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ன்னு சொல்கிறதுக்கு அந்த நடுவில் இருந்த அந்த கேப்பில் டம்பிள்டோரும் ஹாரியும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அப்போது தான் ஹாரிக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவ்வளோ இது தோணியிருக்கு. ஸோ 3ன்னு சொல்லுவாரா. அவ்வளோதான், ஹாரிக்கு ரொம்ப அப்படியே டொப்புன்னு கீழே விழுக போகிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தா அந்த கிரவுண்ட் எல்லாமே வேனிஷ் ஆயிரும். அவங்க எல்லாருமே அந்த கெட்டில் டைட்டாக பிடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் பயங்கரமாக ஸ்பீடால் போவாங்க. ஸோ ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கள, பயங்கரமாக இடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சடனாக அந்த கெட்டில் எல்லாமே அவங்க எல்லாருமே சேர்த்து புல் பண்ணுற மாதிரி இருக்குமா. தென் சடனாக அவங்க எல்லாருமே ஒரு கிரவுண்டில் போய் விழுவாங்களா. அந்த கெட்டிலும் கீழே போய் டொம்முன்னு விழுந்து அந்த பக்கம் உருண்டுட்ருக்கோம். திரும்ப தொலைஞ்சிட்டானுங்க, ரத்தத்துக்கு துரோகம் பண்ண நாய்ங்க, இதை கேள்விப்பட்டேனே, அவங்க அப்பா செத்துட்ருக்கானாமே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. இதெல்லாம் உங்களுக்கு யார் வாய்ஸ், இப்படிலாம் யார் பேசுமான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே போ அப்படின்னு இன்னொன்று ஒரு சத்தம் பயங்கரமாக இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. ஹாரி அப்படியே தடுமாறி அந்த கிரவுண்ட்லேருந்து எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. என்னன்னு பார்த்தா அவங்க இப்போது நம்பர் 12 கிரிமால்டு பிளேஸோட பேஸ்மெண்ட் கிச்சன் இருக்கும்ல, அங்கே தான் இருப்பாங்க. அங்கே ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். அங்கே ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் பொருத்தி வச்சுருப்பாங்களா, அந்த லைட் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். இந்த க்ரீச்சர் இருக்குல்ல, அது வேகமாக அந்த கிச்சனோட டோர்லேருந்து வெளியில் ஹாலுக்கு ஓடிட்டுருக்குமா. போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமாக டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு போகும். ஏன்னா அது இவங்க உழுக்குள்ள விழுந்த உடனே கத்துனது அதுதான், அந்த மாதிரி ரத்தத்துக்கு துரோகம் பண்ண நாய்ங்க, அவங்க அப்போ செத்துட்ருக்கான்னு கேள்விப்பட்டேனே உண்மையா அப்படின்ற மாதிரி அதுதான் கத்திட்டு இருக்கும்.
இருக்கும். சீரியஸ் தான் அதை பார்த்து வெளியில் போ அப்படின்னு பயங்கரமாக கத்துவாரா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் நல்லா கேவலமாக ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு போகுமா. சீரியஸ் வேகமாக வந்து இவங்க எல்லாரையும் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக பார்த்துட்டு இருப்பார். அவர் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷேவே பண்ணியிருக்க மாட்டார். கடைசியாக அவங்க பார்க்கும் போது எப்படி இருந்தார், அதை விட இன்னும் தாடி ரொம்ப வளர்ந்து போயிருக்கும். ஷேவே பண்ணியிருக்க மாட்டார். இன்னும் அவர் காலையில் போடுவோம்ல க்ளோத்ஸ், அதில் தான் இருப்பார். அப்புறம் என்னன்னா, இந்த மண்டங்க ஸ்மெல்ல ஒரு ஸ்மெல் வரும்ல, ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்து சீரியஸ் மேலே வந்துட்டுருக்கும். விச் மீன்ஸ் அவர் குடிச்சிட்ருக்காரு போல் ரொம்ப. ஏன்னா அவர் தனியாகவே இருக்கார்ல, அதனால அந்த மாதிரி இருக்காரா என்னன்னு தெரில. ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டுருக்க மாதிரி ஹாரிக்கு தோணுமா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஜின்னி விழுந்து கிடக்கும்ல, ஜின்னியை எழுப்பி விட்டுட்ருப்பாரு. ஜின்னியோட ஷோல்டரை பிடிச்சி எழுப்பி விட்டுட்ருப்பாரு. ஆர்த்தருக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு ஃபீனியஸ் நிக்கோலஸ் வந்து சொன்னார் அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா. ஹாரி கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா. ஆமாம், இதை நான் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஜார்ஜும் சொல்லிட்டு இருப்பானா. ட்வின்ஸு ஜின்னி அவங்க 3 பேருமே ஹாரியவே பார்த்துட்ருப்பாங்களா. என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு ஹாரி பேச ஆரம்பிப்பானா. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்டக்க அவன் சொன்னது வேறு, டம்பிள்டோர் கிட்ட சொன்னது வேறு. ஆனால் இவங்க 3 பேரும் ஆர்த்தர் அங்கிளோட பசங்க இல்லையா. ஸோ இவங்க கிட்டக்க எப்படி சொல்கிறதுன்னு ஹாரிக்கே தெரியாது. அவன் ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுவான். தென் நடந்த எல்லாத்தையுமே சொல்வானா. அவனுக்கு அந்த கனவு வந்திருக்கும்னா அது எல்லாத்தையுமே சொல்வானா. ஆனால் அவன் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சொல்லுவான். எப்படின்னா, அவனுக்கு வந்து எப்படி விஷன் வந்திருக்குன்னா, அவன் தானே அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி வந்திருக்கும். அவன் வந்து பாம்பாக இருந்து ஆர்த்தர் அங்கிளை அட்டாக் பண்ண மாதிரி தானே அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் அவன் எப்படி இவங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவானா, அவன் சைடில் நின்று அந்த பாம்பு இவரை அட்டாக் பண்ண மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி இதை சொல்லி முடிக்கும் போது ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஜின்னியும் ஹாரியை பார்த்துட்டே இருப்பாங்களா. அவனா அதை இமேஜின் பண்ணுறானா என்னன்னு ஹாரிக்கு தெரியல. ஆனால் அவங்க 3 பேரும் பார்க்குறது ஹாரியை அக்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அவனுக்கா தோணும். ஏன்னா அந்த அட்டாக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குற மாதிரியும் அவனுக்கு தோணும். நல்ல வேளைக்கு அந்த பாம்பே நம்ம தான் அப்படின்னு இவங்க கிட்டக்க இந்த நேரத்தில் நம்ம சொல்லலை அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். அம்மா இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு ஃப்ரெட்டு சீரியஸை பார்த்து திரும்பி கேட்பானா. அவளுக்கு இன்னும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் எல்லாரையுமே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து அம்ரிட்ஜ் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்குள்ளே இங்கே கூட்டிகிட்டு வரதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டம்பிள்டோர் இப்போ தான் மாலிக்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. சரி, நம்ம அப்போது சென்ட் மங்கோஸ்க்கு இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு ஜின்னி வேகமாக சொல்லிட்டு ஃப்ரெட்டு ஜார்ஜையும் பார்த்துட்ருக்குமா. அவங்க எல்லாருமே இன்னும் ஸ்டில் பைஜாமாஸில் தான் இருப்பாங்க. சீரியஸ், எங்களுக்கு நீங்கள் உங்களோட க்ளோக்ஸை மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஜின்னி கேட்டுட்ருக்குமா. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் அப்படியெல்லாம் சென்ட் மங்கோஸ்க்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. அஃப்கோர்ஸ் நாங்கள் சென்ட் மங்கோஸ்க்கு எங்களுக்கு வேணும்னா நாங்கள் போகலாம் அப்படின்னு ஃப்ரெட்டு கத்துவானா. அவர் எங்கள் அப்பா அப்படின்னு அவன் கத்துவான். ஓ அப்படியா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அவரோட ஒய்ஃபுக்கே இன்னும் விஷயத்த சொல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஜார்ஜும் கோவமாக கத்துவானா. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 100 மைல் தூரம் தள்ளி நடந்த ஒரு விஷயம் ஹாரிக்கு விஷனாக வந்தது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் மினிஸ்ட்ரிக்கு கிடச்சிச்சின்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சீரியஸ் பயங்கர கோவமாக கேட்பாரா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலையே இல்லை அந்த மாதிரி ஒரு மோடில் தான் நின்றுட்டுருப்பாங்க. ரானோட ஃபேஸ்லாம் அப்படியே சாம்பல் எப்படி இருக்கும், அவ்வளோ ஒயிட்டாக அப்படியே வெளுத்து போயிருக்கும். அவ்வளோ சைலண்ட்டாக அவன் நின்றுட்டுருப்பான். வேறு யாராச்சும் எங்கள் கிட்டக்க இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஹாரி இல்லாமல் வேற ஒருத்தவங்க கிட்டக்கருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்குமா. யார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்வீங்க அப்படின்னு சீரியஸ் இப்போ பொறுமை இழந்து கேட்டுட்ருப்பாரு. இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா ஆர்டரோட டியூட்டியில் இருக்கும்போது தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. அதுவே வெளியில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இதில் இந்த விஷயம் நடந்த அடுத்த செகண்டே அவரோட பசங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன டேமேஜ் ஆர்டருக்கு ஆகுன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த முட்டாள்தனமான ஆர்டரை பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ஃப்ரெட்டு பயங்கரமாக கோவமாக கத்துவானா. செத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் அப்பா, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஜார்ஜும் பயங்கரமாக கத்திட்டு ஆர்டரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் உங்கள் அப்பா இதில் இருக்கார். இதில் அவரோட பசங்களே இப்போ வந்துட்டு இந்த ஆர்டரை சேதப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு சீரியஸும் ஈக்குவலாக பயங்கர கோவமாக கத்துவாரா. இது இப்படி தான் நடக்கும், உங்களுக்கு புரியுதா. இதனால தான் நீங்கள் யாருமே ஆர்டரில் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது.
ஒரு சில விஷயத்துக்காக நம்ம உயிரையே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களே, உங்களோட தலையை போய் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வெளியில் நீட்டி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஃப்ரெட்டு பயங்கரமாக கத்துவானா. ஏற்கனவே சீரியஸோட முகம் உடம்பே ரொம்ப வெடுத்து போய் சத்தே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருப்பார். ஏதோ கொஞ்சம் இருந்த அவரோட அந்த லைட்டாக இருந்த கலருமே இப்போ ரொம்ப அப்படியே ஃபேடாகி ரொம்ப அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆயிடுவார். அவ்வளோ பேலாக இருப்பார் பார்க்குறதுக்கே அந்த மொமெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அவரோட முகம் எப்படி இருக்கும்னா, இப்போ விட்டால் அவர் ஃப்ரெட்டை போய் அடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு அவர் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பேசும்போது அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப காம் ஆக்கிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பார். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் ஒழுங்காக நடந்துக்கணும். உங்கள் அம்மா கிட்டேருந்து நியூஸ் வர வரைக்குமாவது நம்ம எல்லாருமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பயங்கரமாக கோமா சண்டைக்கு போகிற மாதிரி நின்றுட்டு சீரியஸை பார்த்துட்ருப்பாங்க. ஜின்னி வந்து இப்போ ரொம்ப சோகமாக சோர்ந்து போய் அங்கே பக்கத்தில் இருந்த சேரில் போய் உட்காந்துருமா. ஹாரி வந்து திரும்பி ராணை பார்ப்பான். ராணும் ஒரு மாதிரி ரொம்ப நொந்து போய் தலையாட்டிட்டு அவனும் அங்கே பக்கத்தில் இருக்கிற சேரில் போய் உட்காந்துருவானா. ட்வின்ஸ் 2 பேருமே சீரியஸாக இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்து அவனுங்களும் ஜின்னிக்கு பக்கத்தில் போய் 2 சைடும் போய் உட்காந்துப்பானுங்க. ஆக்சுவலி என்னென்னா, இது ஃப்ரெட்டு ஜார்ஜு ஜின்னியையும் எதுவும் சொல்ல முடியாது, சீரியஸையும் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஜின்னியும் இன்னும் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்க சின்ன பசங்களாக இல்லைனாலுமே சரி, அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க கூட பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவ் டேஞ்சரில் இருக்காங்கன்னா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ சீரியஸுமே அப்படி தான். ஹாரிக்கு எதுனாலும் ஒன்றுனா அவருமே நார்மலான மைண்ட் செட்டில் இருக்கவே மாட்டார். அவரும் ரொம்ப பதறுவார், கோவப்படுவார். அந்த பதட்டத்திலே நம்ம ஏதாவது தப்பு தான் பண்ணுவோம். ஸோ இந்த பசங்க அப்படி பண்ணுறதுல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் சீரியஸ் வந்து ஒரு மெச்சூர்டான பர்சனாக அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நின்று இந்த பசங்களை அமைதியாக்கி அவங்கள காம் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருமே இப்போது வெயிட் பண்ணுற நேரத்துக்கு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு ஆஷியோ பட்டர் பீர் அப்படின்னு சொல்லுவாரா. நல்ல ஒரு 1/2 பாட்டில்ஸ் வந்து பறந்து வந்து இவங்க முன்னாடி நல்லா நீட்டாக வந்து இருக்குமா. அவங்க எல்லாருமே அவங்க அங்கே கிளாஸஸ் இருக்கும், அதில் வந்து பட்டர் பீரை சீரியஸ் ஊற்றி கொடுப்பாரு. அவங்க எல்லாருமே பட்டர் பீரை வந்து குடிச்சிட்ருப்பாங்க. ஹாரிக்கெலாம் குடிக்கணுன்னே தோணாது. அவனுக்கு வந்து இப்போ அவன் கையை வந்து நார்மலாக அவனால் வைக்கவே முடியல. அவனுக்கு வயிற்றுக்குள்ளெல்லாம் ஏதேதோ ஆயிட்டு இருந்தது. அவ்வளோ பயமாக இருந்தது, அங்கே என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரிலையா. ஸோ வந்து அவன் என்னோட கையை ஏதாவது வேலைக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவன் வந்து குடிச்சிட்ருப்பான். நம்ம தான் மிஸ்டர் வீஸ்லி அட்டாக் பண்ணோமா அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பானா. ஸ்டூப்பிட் மாதிரி பேசாத, உன்னோட வாயிலன்னா அந்த ஃபேங்ஸாக இருக்குது, அதாவது அந்த பாய்சனஸ் பல்லாக இருக்குது அப்படின்னு அவனோட மைண்டே அவன்கிட்ட சொல்லி அவனை காம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது டம்பிள்டோரோட ஆஃபீஸில் நடந்தது என்ன, நான் டம்பிள்டோரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுல அப்படின்ற மாதிரி அவன் திரும்பியும் அதை யோசிச்சுட்ருப்பானா. தென் டொப்புன்னு அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த பாட்டிலை வந்து டொம்முன்னு அந்த டேபிளில் வைப்பானா. பட் யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தில் இருப்பாங்க, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்களா. ஹாரி வந்து இதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பான். அப்போது சடனாக அவங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு ஃப்ளேம் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஸ்க்ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் டொப்புன்னு அந்த டேபிளில் வந்து விழுகும். கூடவே ஒரே ஒரு அந்த கோல்டன் ஃபீனிக்ஸோட அந்த டெய்லில் இருந்த ஃபெதர் இருக்கும்ல, அதுவும் வந்து விழுகும். ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் அந்த பார்ச்மெண்ட் எடுப்பாரா. இது டம்பிள்டோரோட கையெழுத்து இல்லை, உங்கள் அம்மா கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தாங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஜார்ஜ் கிட்டக்க அந்த லெட்டர் கொடுப்பாரா. ஜார்ஜ் வேகமாக அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுவான். டேட் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், நான் சென்ட் மங்கோஸ்க்கு போகிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கவே இருங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் தகவலை சொல்கிறேன் மேம் அப்படின்ட்டு இருக்கோம். ஜார்ஜ் இப்படியே சுற்றி அந்த டேபிளில் இருக்கிறவங்கள பார்ப்பான். இன்னும் உயிரோடு தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி அவன் ஸ்லோவாக கேட்பான். இவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து கேட்பான். ஹாரிக்கு அவன் கேட்டதிலே புரிஞ்சிடும் அவன் என்ன மீன் பண்ணுறான்னா, ஆர்த்தர் அங்கிள் வந்து பொழைப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் போல் அப்படின்ற மாதிரி அவன் ஜார்ஜ் வந்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்ருப்பானா. ரானை திரும்பி பார்ப்பான். ரான் இன்னும் அப்படியே வெளுத்து போயிருப்பான். அவங்க அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க லெட்டர், அதவே திரும்ப ரீரீட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸாவது அவனை கம்ஃபர்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணிகிட்டே இருப்பானா. ஃப்ரெட் அந்த லெட்டரை வாங்கி ரீட் பண்ணிவிட்டு நிமிர்ந்த ஹாரியை பார்ப்பானா. ஹாரியோட கையெல்லாம் அப்படியே திரும்ப நடுங்க ஆரம்பிச்சிடுவான். வேகமாக அந்த பட்டர் பீர் பாட்டில் இருக்கும்ல, அதனால டைட்டாக பிடிச்சிப்பான். அப்போவாவது அந்த கை நடுங்கிறது ஸ்டாப் ஆகுதான்னு.
இந்த மாதிரி ஒரு நைட்டு இவ்வளோ ஸ்லோவாக போகி ஹாரிக்கு வந்து ஞாபகமே இல்லை. அவ்வளோ ஸ்லோவாக டைம் மூவ் ஆகுற மாதிரி இருந்தது. சீரியஸும் என்ன சொல்வார்னா, நீங்கள் எல்லோரும் போய் பெட்டில் போய் படுங்க, நான் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கோவமாக டிஸ்கஸ்டிங்காக பார்ப்பாங்களா. சரின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதே டேபிள்லேயே உட்காந்துருப்பாங்களா. யாருமே யார்கிட்டையும் எப்படி சொல்கிறது, அமைதியாகவே உட்காந்துருப்பாங்க. அப்பப்போ டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்க. என்ன ஆயிருக்குமோ எதாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. அப்படியே அங்கேவே உட்காந்துட்டே இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் போனோடனே ஃப்ரெட்டு வந்து லைட்டாக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவான். அந்த சேரில் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஜின்னி வந்து அங்கே இருக்கிற சேரில் நல்லா சுருண்டு அப்படியே உட்காந்துருக்குமா, சாஞ்சு உட்காந்துருக்கும். ஆனால் தூங்கியிருக்காது. அதோட கண்ணு வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கிறத ஹாரி பார்ப்பானா. அங்கே அந்த கேண்டலில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுல, அந்த வெளிச்சம் வந்து ஜின்னியோட கண்ணில் பட்டுட்ருக்கத ஹாரி பார்ப்பான். ரான் அவனோட தலையில் 2 கையும் வச்சுட்டு உட்காந்துருப்பானா. ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கானா முழிச்சிட்ருக்கானானே தெரியாது ஹாரிக்கு. அவன் எப்படி உட்காந்துருக்கானே அவனால் சொல்ல தெரில. ஹாரி அப்பப்போ சீரியஸை திரும்பி திரும்பி பார்த்துப்பானா. அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் 10:05 ஆயிருமா. ரானோட வாட்சில் பார்ப்பான் 10:05 ஆகும். கரெக்டாக அப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகும். என்னன்னு பார்த்தா மாலி ஆண்டி கிச்சனுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்க பார்க்க எக்ஸ்ட்ரீமாக பேலாக இருப்பாங்க. ரொம்ப வெளுத்து போயிருப்பாங்க. எல்லாருமே வேகமாக அவங்கள திரும்பி பார்ப்பாங்களா. ஃப்ரெட்டு, ரானு, ஹாரி எல்லாருமே அவங்க சேர்லேருந்து எந்திரிச்சிடுவாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி வீக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. இதோட சாப்டர் 22 பார்ட் 1 சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ் முடிஞ்சிருச்சு. பார்ட்டாக பிரித்து போட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் 40 மினிட்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த புக் வந்து ரொம்ப பெருசு. ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்களே பார்த்துருக்கீங்க. எல்லா சாப்டரையும் நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுறேன். அப்படி போட்டுமே எல்லா வீடியோஸும் 30 மினிட்ஸ்க்கு மேலே 35 மினிட்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. இதெல்லாம் நான் சேர்த்து போட்டிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரில. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இதோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.